மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தேக அபாயங்களுக்கு உட்பட்டவை. ஹலோ டாப்பர்ஸ். என்ன போய் டாப்பர்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆமாங்க, நீங்கள் டாப்பராக தான் ஆக போகிறீங்க. அதுவும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். இனிமேல் எல்லா சாப்டருமே வால்யூம் 1 ஃபுல்லாக இந்த மந்த்துக்குள்ளே முடிச்சிருவோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் புக்கோட ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணிங்க. -1 -i3 -i, i4 -1, i5 -i. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.1 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.1ல் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா i7. ஸோ i7 நான் எப்படி இருந்தேன்னு பார்த்துங்க. i7 ஃபஸ்ட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்க. i7 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா i4 i3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். பாருங்கள், i4 அண்ட் i3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை i5 அண்ட் i2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். புரிஞ்சுதா? அதாவது அது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணாமல் நமக்கு போதும். ஸோ இப்போ i4 அண்ட் i3 நம்ம முதல்ல எடுத்துப்போம். i4 பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த i3 எடுத்துப்போம். i3யோட வேல்யூ என்ன? -i. ஸோ -i இங்கே எடுத்து எழுதிப்போம். -i, i7 -i எடுத்து எழுதிக்கிட்டோமா? அவ்வளோதான், சிம்பிள். நான் ப்ரோ அவ்வளோதான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இவ்வளோ தான் சம்மே. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். i3 எடுத்திருக்கேன், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி i3 காமனாக எடுத்திருக்கேன். i3யோட வேல்யூ -i, அது அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், i7 1729 எடுத்துருக்கோமா? இதில் லாஸ்ட்டு 2 நம்பர்ஸ் 29 மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சம்மை வந்து யாரும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எனக்கு எங்களோட டீச்சர் தான் சொல்லி கொடுத்தது. ஸோ லாஸ்ட்டு 2 நம்பர்ஸ் i29 எடுத்துங்க. i29 காமனாக எடுத்துக்கிட்டோமா? இதில் லாஸ்ட் நம்பர் 9, i9. 9 எப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம்? i8ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? i8 i1ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸோ i1 போட தேவையில்லை, i-னே போட்டுக்கலாம். ஸோ i7 i2 அந்த மாதிரி போட்டுக்கலாம். i5 i4ன்னு போட்டுக்கலாம். ஸோ அது ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் வர ஆன்சர் காமனாக இருக்கணும். ஸோ i8ன்னு இங்கே எடுத்துருக்கோம். இங்கே கடைசி நம்பர் இந்த i8 இருக்குது பார்த்தீங்களா? i8 எப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 8 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸோ 4ஓட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4ஓட ஆன்சர் வந்து பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸில் 1 இருக்கா? ஸோ i4ஓட ஆன்சர் 1. அப்போ ஐயோட வேல்யூ என்ன? ஐயோட வேல்யூ -1 எடுத்து எழுதிங்க. ஐயோட வேல்யூ -1 எழுதிக்கிட்டோமா? அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் படி 1 × -1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -1ன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து i வரும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் படி 1 × -1 இந்த சம்மில் ஆன்சர் வந்து i தான் வரும். அது புக்கோட ஃபஸ்ட் பேஜில் ஒரு தியரமாக கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிட்டோம்? 2 நம்பர்ஸ், கடைசி 2 நம்பர்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், -1 வந்திருக்கு. ஸோ அதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸில் -1 × -i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே காமன் தான். ஸோ அதனால தான் இருக்கும். ஸோ 4 சப்டிவிஷன் போனால் இதுக்கான ஆன்சர் i. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். i பவர் 1924 + i பவர் 2018. ஸோ இது ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். i பவர் 1924 1/ன்னு எடுத்து எழுதிக்கிட்டேன், ப்ளஸ் i பவர் 2018. ஸோ இப்போல்லாம் எப்படி இருப்போம்? லாஸ்ட்டு 2 நம்பர்ஸாக அதே மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். 1/24ஓட வேல்யூ என்ன? i பவர் 24 ப்ளஸ் அந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் i பவர் 18. ஸோ அடுத்து பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டு 4 தானே நம்ம எப்போதும் எடுப்போம். 4ஓட வேல்யூ என்ன? 1. ஸோ இப்போ i = 1/1. 24க்கு பதிலாக 1 வந்துச்சு. ஸோ i பவர் 18 அந்த 1 எடுத்து எழுதிங்க. 18 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 16 i2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஸோ இப்போ i2ஓட வேல்யூ என்ன? -1. ஸோ லாஸ்ட் நம்பர் தானே நம்ம எடுக்கணும். ஸோ 6ஓட வேல்யூ பாருங்கள். i பவர் 4 + i பவர் 2
அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா I6 வருதா. ஸோ I4ஓட வேல்யூ 1, I2ஓட வேல்யூ -1. ஸோ அப்போ 1 + -1 நமக்கு 1 × -1னா நம்ம சம்மில் பார்த்தபடி ஐன்னு வரும். ஸோ ஓகேவா. ஸோ இங்கே I2ஓட வேல்யூ என்ன, -1. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள், I2ஓட வேல்யூ -1 இருக்கும். I2ஓட வேல்யூ நமக்கு -1 இருக்குது. ஸோ அந்த I2 எடுத்து எழுதிக்கிட்டோமா. ஸோ இவ்வளோ தான் சம்மு. ஸோ 1 + -1 0ன்னு வந்துடும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணும் போது தான் ப்ராப்பர்ட்டிஸ் படி அது வந்து I வரும். ஸோ ப்ளஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நார்மலாக மேத்தமெட்டிக்கல் சம் மாதிரி 0 தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் வந்து நிறையா பேருக்கு என்னன்னு தெரியாது. இந்த சிம்பிளோட பேர் சம்மேஷன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க. n நம்பர் ஆஃப் சம்மேஷன் அப்படின்னா சம்மேஷனுக்கு மேலே உள்ள நம்பர் 102வா. ஸோ அப்போ 102 நம்பர்ஸ் n = 1, 1லேருந்து 102 வரைக்கும் உள்ள நம்பர்ஸில் நமக்கு வந்து n வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ I1 + I2 + I3 + I4 + and so on + 1i power 100 + I power 101 + I power 2. ஸோ ஓகேவா. இதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிப்போம். எப்பொழுதும் போல் லாஸ்ட் 3 நம்பர்ஸ் I power 101 + I power 102. ஸோ ஓகே, இப்போ போல் எழுதிக்கிட்டோமா. அந்த எடுத்த நம்பரில் நம்ம எப்பொழுதும் எந்த நம்பர்ஸ் எடுப்போம், லாஸ்ட் டிஜிட் நம்பர் எடுப்போமா. ஸோ அப்போ பாருங்கள், I power 1, I power 2. நமக்கு I power 1 வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் செக் பண்ணுங்கள். I power 1ஓட வேல்யூ I power 2ஓட வேல்யூ -1. ஸோ இதான் ஆன்சர். ஸோ 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். 5th சப்டிவிஷனில் I power 1, I power 2, I power 3, I power 4 and so on I power 40. ஸோ எப்போதும் போல தான் லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுக்கணும். லாஸ்ட்டு 2 நம்பர்ஸ்னால் அப்போ 39 and 40 வரும். ஸோ பார்க்கலாம். ஆனால் இது பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ளஸில் இல்லை மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி மல்டிப்ளையில் வரும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி அது முதல்ல பார்ப்போம். இது முதல்ல சால்வ் பண்ணிடலாம். இந்த 40 × 41/2 அது ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். 40 ஏன் 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 2 வந்துடும். ஸோ அந்த 2 × 41 820 வந்துடும். அந்த லாஸ்ட்டு 0 இருக்கா, I power 820. இந்த 0 எடுத்துங்க. 0ஓட வேல்யூ Iயில் வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் படி. ஸோ இப்போ n = n × n+1. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னாலும் அது அப்புறமா பார்ப்போன்னு, அது இது தான். அந்த எண்ணை வந்து மல்டிப்ளை டிவிஷனில் இருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து n × n+1/2 இந்த ஃபார்முலாவை படி யூஸ் பண்ணி பண்ணணும் சம்மு. ஸோ எல்லாருக்கும் செம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, லவ் யூ வெல் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப்.